பார்த்துட்டு இருக்கோம். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிக்காக தொகுதி பார்வையாளர்களை நியமனம் செஞ்சிருக்கு திமுக தலைமை. அது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்தான கூடுதல் விவரங்களோட இணைகிறாரு செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், இது குறித்தான முழு இன்ஃபோ என்ன வழங்கலாம்? வணக்கம். திமுகவுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பார்வையாளர்கள் பட்டியலானது இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் பார்வையாளர் ஒருங்கிணைப்பாளர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், அதே போல பொன்முடி மற்றும் ஏவாவேலு, திமுகவுடைய அமைப்பு செயலர் RS பாரதி உள்ளிட்டோர் அடங்கிய அந்த குழுவானது தொடர்ச்சியாக திமுகவுடைய 23 அணிகளையும் தொடர்ச்சியாக சந்தித்து பேசுகிறார்கள். இந்நிலையில திமுக தன்னுடைய வருகிற தேர்தலுக்கான அடுத்த கட்ட பயணத்தை துவங்கியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகளை விட திமுக வருகிற 2026 பணிகளை இப்ப எழுந்தே துவங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் திமுகவுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் திமுக இருக்கக்கூடிய 23 அணிகள் இருக்கிறது. அந்த 23 அணிகளையும் ஒரு அணிகள் வாரியாக கூட்டம் நடத்தி பேசிட்டு வராங்க. குறிப்பாக இந்த தேர்தலுக்குள்ள அணிகளை வலிமையா கட்டமைக்கணும். அதே போல அனைத்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை தீர்த்து அனைவரையும் சுமூகமாக வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் சொன்ன மாதிரி 200 தொகுதிகள் வெற்றிங்கிற இலக்கை நோக்கி தற்போது திமுக தங்களுடைய பணியை துவங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த பணியை கூட முதல்ல அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதே போல தொகுதி பார்வையாளர் நியமிச்சு கிட்டத்தட்ட இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த தேர்தல் பணியாக நியமிச்சு அவர்கள் தொடர்ச்சியா அந்த தொகுதிக்கு போக சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலரோட இணைந்து பல வேலைகள், அதாவது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்திக்கிறது, அதே போல அந்த வாக்கு முகவர்களை சந்திக்கிறது என அந்த பணிகளை முன்னெடுத்த நிலையில தற்போது தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கும் போதே மீண்டும் திமுக தங்களோட பணியை முன்னாடி அந்த துவங்கியிருக்காங்க. அது அடிப்படையில தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை துவங்குற விதமா அனைத்து 234 தொகுதிக்கும் தொகுதி பார்வையாளர்கள் போட்டிருக்காங்க. இதன் அடிப்படையிலே இந்த தொகுதி பார்வையாளர் கூட்டமானது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான MK ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இதே போல தொகுதி பார்வையாளர்கள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு கூட்டம் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்துச்சு. முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலினும் அவர்கள்ட்ட இணையத்தின் வாயிலாக தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசியிருந்த நிலையில தற்போது புதிதாக இந்த 234 தொகுதிக்கும் பார்வையாளர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் நியமித்த பாதி பேர் ஏற்கனவே புதுசா இருக்கவர்கள், புதிதானவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில இந்த தொகுதி பட்டியல, அதாவது தொகுதி பார்வையாளர்கள் பட்டியல 234 பேர்ல ஒரு 100 பேருக்கு மேல புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. திமுகவுடைய மாணவரின் இளைஞர் அணி என புதிய அமைப்பு ரீதியான கிட்டத்தட்ட அணிகள் இருக்காங்க இல்லையா, அந்த அணிகள் ரீதியான ஆட்களுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஆட்களுக்கும் அதே போல ஏற்கனவே சிறப்பா வேலை பார்த்தவங்களுக்கும் திரும்பவும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் திமுக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முதல் ஆளாக துவங்கியிருக்காங்க. ஏற்கனவே தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஒன்று ஆரம்பிச்சு அவர்களும் தங்களுடைய ஆலோசனை கூட்டத்தை துவங்கியிருக்கிற நிலையில தற்போது திமுகவுடைய 234 தொகுதிக்குமான தொகுதி பார்வையாளர்களுடைய பட்டியலும் தற்போது இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுகவின் தொகுதி பார்வையாளர்கள் நியமனம் தொடர்பான ஃபுல் டீடைல்ஸை கொடுத்ததுக்கு தேங்க்யூ பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.